ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது தலைவன் தலைவி படத்தின் திரை விமர்சனம். தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, தீபா சங்கர், மைனா நந்தினி, ஆர்.கே. சுரேஷ், செம்பன், வினோத், சரவணன், காளி வெங்கட், அருள்தாஸ், சென்ராயன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். எம். சுகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பாண்டிராஜ். இந்த படத்தை செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன் தயாரித்திருக்கிறார்கள். சத்ய ஜோதி தியாகராஜன் இந்த படத்தை தயாரிப்பு மேற்பார்வை செய்திருக்கிறார். கதைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. முதல் மரியாதையில் பார்த்தோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த மதுரைக்காரங்க சண்டை போட்டுக்குவாங்க. ஒன்றுக்கும் உதவாத விஷயத்துக்கு கொலை பண்ணிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கத்தி, கப்படா, அறுவாள், இதான் அவங்க வேலை. இந்த சூழ்நிலையில் சரவணன் ஒரு கிராமத்தில் ஒரு ஹோட்டல் நடத்தி வருவார், பரோட்டா கடை. அந்த கடையில் அவருடைய மகன் விஜய் சேதுபதி பரோட்டா போடுவார். ரொம்ப ஸ்டைலாக பரோட்டா போடுவார். எத்தனை விதமான பரோட்டா என்பதை உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக தலைவன் தலைவி படத்தை பாருங்கள். அவ்வளவு பரோட்டாவையும் சும்மா சலன்னு சொல்கிறார். இந்த பரோட்டாவுக்கு மயங்கி விடுகிறார் நித்யா மேனன். வழக்கமாக பரோட்டாவை சாப்பிட்டதில்லை நித்யா மேனன். ஆனால் விஜய் சேதுபதி கைப்பக்குவத்தில் போட்ட பரோட்டாவுக்கு அடிமையாயிடுறாரு. இதனால் லவ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அங்கே செம்போன் வினோத் பயங்கரமான ரவுடி ஃபேமிலி. அவன் பையன் ஆர்.கே. சுரேஷ் ஆவுன்னா கத்தி அருவாதான். அப்பனும் மகனும் கொஞ்ச நாளைக்கு அந்த அடிதடி குத்து விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி கைவிடலை. இங்கே சிவகார்த்திகனும் பயங்கரமான சண்டைக்காரர். ஆனால் வீணு வம்புக்கு போகாதவர், வந்து சண்டை விடாதவர். நித்யா மேனனுடைய காதலுக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்காங்க. தீபா சங்கர் விஜய் சேதுபதியுடைய அம்மா, சரவணன் அப்பா. இங்கே சரவணன், தீபா சங்கர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அங்கே நித்யா மேனனுடைய அப்பா செம்பன் வினோத்தும் அவன் தாயும் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த காதல் வலியுது பார்த்தீங்களா. காதல் எதிர்ப்பை தூசகமாக கருதி எதிர்ப்பை தூளாக்குவது தான் காதலுடைய வலிமை. அந்த அடிப்படையில் நித்யா மேனன் விஜய் சேதுபதியை கல்யாணம் பண்ணிடுறாரு. ஆனால் எப்போ கல்யாணம் பண்ணாரோ அன்னையிலேருந்து சண்டை. என்ன சண்டைன்னா, சரவணன் அவருடைய மனைவி தீபா சங்கரை கல்லால் உட்கார வச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தாய்க்கு பின் தரம் இல்லையா, நித்யா மேனன் வர்றாரு. நித்யா மேனன் வந்து உடனே விஜய் சேதுபதி கல்யாணம் ஆகிட்டுல, நீ போய் கல்யாணம் உட்காருன்னு சொல்கிறாரு. நித்யா மேனன் இப்படி ஜம்முன்னு கல்லில் போய் உட்காடுறாங்க. உடனே மாமியாருக்கு பற்றிக்கிட்டு எரியுது. நம்மகிட்ட இருந்து கைச்சாவியை வாங்கிட்டாலே, நம்ம இருந்த இடத்துல நம்மளை காலி பண்ணிட்டாலே, நம்மளை வேலைக்காரி ஆகிட்டாலே அவளுக்கு கோவம். நாத்தனார் வேற வந்து ஒரே இம்சை. இதனால் நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்த கூட்டு சதியின் காரணமாக சும்மா கௌரவமாக நித்யா மேனனை காலி பண்ணிடுவாங்க. அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாள். என்னடா இது, நம்மளை அப்படியே முதலாளி அம்மா வாக்கினாங்க, திடீர்னு முதல் வேலைக்காரி ஆகிட்டாங்களே, அவளுக்கு கோவம். சண்டை கோச்சிட்டு அவங்க அப்பா விட்டு போயிடுவாள். இங்கே காதல் எப்படின்னா, நித்யா மேனன் புருஷன் விஜய் சேதுபதியை போடா வாடான்னு சொல்லுவாள், பலாருன்னு கணத்தில் அரைவா. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். காதல் மனைவியாச்சு இல்லையா, அதனால் கன்னத்தில் அரைஞ்சாலும் அப்படி ஈஸியாக டேக் இட் ஈஸி பாலிசி எடுத்துரும். காதல் அப்படி எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் இங்கே சண்டை வரும், மறுபடியும் கோச்சிட்டு போவா. திடீர்னு அப்பா இல்லாமலே செம்பன் வினோத் தன்னுடைய பேத்திக்கு அப்பா விஜய் சேதுபதி இல்லாமலேயே விஜய் சேதுபதியோடைய குலதெய்வம் கருப்பு கோயிலில் வந்து மொட்டை அடிப்பாங்க. பாதி மொட்டை அடிச்சிருப்பான் சென்றாயன். அவ்வளோதான். புலேருன்னு கணத்தில் வந்து அரை பல்லு கீழே விழுந்துடும். ஏன்டா அப்போ உயிரோட கல்லு மாதிரி இருக்கேன், என்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு என் மவளுக்கு முடி இறக்குறீங்களோ, தோலை உரிச்சிருவேன். அவ்வளோதான். சண்டை, ஒரே சண்டை. அதாவது பாதி மொட்டையிலே படம் பாதி கழிஞ்சிடும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா அது, இன்னும் முடி வெட்டி முடியலையா, தலையில் முடி இறக்கி முடியலையா, ஏப்பா எப்படா சோறு போடுவீங்கன்னு அங்கே அப்படி ஒரு கும்பல். இப்படி போதுண்டா இந்த அக்கப்போர் சண்டைங்கிற அளவுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சுவாரஸ்யமான சண்டைகள். இதில் இடையில யோகி பாபு வந்து அவர் வேற அதாவது கருப்பு சாமிகிட்ட போய் நான் எப்படியாவது திருட்டில் வந்து ஜெயிக்கணும், நிறைய நகைகள் கிடைக்கணும்னு வேண்டுவார். சாமிகிட்ட எந்த வரம் கேட்குறாரு யோகி பாபு தெரியுதா? சாமிகிட்ட இதுதான் கேட்கணுங்கிறது இல்லை, சாமி வந்து திருடனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு யோகி பாபு. இப்படி ஒரு கும்பல் போயிட்டுருக்கோம். இந்த சண்டை எப்போ ஓயுது? ஓயாது. விவாகரத்துக்கு போயிடுவாங்க. விவாகரத்தும் கிடச்சிடும். விவாகரத்து அப்புறம் விவாகரத்து சட்டப்படி வாழ்ந்தாங்களா, இல்லை உணர்ச்சி வசப்பட்டு, இல்லை உணர்ச்சி மேலிட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்களாங்கிறது தான் தலைவன் தலைவி படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இந்த முதல் மரியாதை, அதுக்கப்புறம் பாண்டிராஜ் படத்திலே நிறைய படம் பார்த்தோம் இல்லையா, குடும்ப சண்டை வரும் தெரியுமா. சத்யராஜெலாம் அதில் அப்பாவை நடிச்சிருப்பார். சத்யராஜுக்கு 3 மகள்கள், அதில் ஒரே ஒரு பையன், அவன் கார்த்தி. அந்த படத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். சுவாரஸ்யமாக இருக்குது.
ஆனால் இதுக்கு இல்லாமல் மனுஷன் சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளை லேசாக நோக்கடிக்காங்க. மற்றபடி தமாஷா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்தல் இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. இதில் மனைவிகிட்ட அடி வாங்குறதும் சந்தோஷம்தான். தாலி கட்டின மனைவி தானே, 2 போடு போட்டால் வாங்கிக்கிண்டா அப்படிங்கிற மெசேஜ் தான் படத்தில் பாண்டியராஜ் சொல்லியிருக்காரு. சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. வழக்கமாக இது போன்ற படங்கள் இப்போதைய லேட்டஸ்ட்டு லவ் மேரேஜஸில் எப்படி லவ் மேரேஜ் ப்ரோக் ஆகுதுங்கிற காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக பச்சையாக, அதாவது வெள்ளந்தித்தனமாக சண்டை போடுறாங்க. இதுதான் கதை. நல்ல சுவாரஸ்யமாக குழந்தை குட்டிகளோடு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா இது. அதுமாதிரி காதல் மனைவி காதல் கணவன் எப்படி எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க, எந்த அளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகன் விஜய் சேதுபதி இந்த படத்தில் காட்டு கத்தல் கத்துறாரு. காதலிருந்து ரத்தம் வந்து ஓ ராமான்னு கத்துறாரு. ஒருவேளை அவருக்கு பைல்ஸ் இருந்திருக்குமோ, இல்லை குரல் தொண்டை கட்டி போச்சாங்கிற சந்தேகமாக இருக்குது. பட்டம் முழுக்க கத்தியிருக்காரு. எப்படி தான் இந்த படத்தில் கத்தி தொடர்ந்து கத்தினாரோ நம்ம சந்தேகமாக இருக்குது. ஆனால் தயவு செய்து நம்முடைய விஜய் சேதுபதிக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து உங்களுடைய நடிப்புடைய பாணியை மாற்றிக்கிங்க. ஒரே ஸ்டீரியோ டைப்பாகவே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல நடிகர், திறமையுள்ள நடிகர், பட்டை தீட்டப்பட வேண்டியவர். அந்த கூறு தீட்டுறதுல தான் டைரக்டர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அதனால் நல்ல இயக்குநர்கள்ட்ட கொஞ்சம் வித்தியாசமான நடிப்பை காட்ட முயற்சியுங்கள் என்பது தம்பி விஜய் சேதுபதிக்கு நம்முடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு பச்சை தமிழன் ஒரே பாணி வேஷத்திலே நடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அது கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நடுவர் இந்த பக்கத்தை காணும் அப்படிங்கிறது இதுலேயும் சஸ்டைன் ஆகிருக்கு அந்த நடிப்பு, அது வேண்டாம். ஆனால் நித்யா மேனன் தேங்க அப்பா, அந்த கோழி முட்டை கண்ணு, புன்சிரிப்பு, கோவத்தில் அன்பு மிகுந்த கோபம். பொண்டாட்டி வந்து புருஷன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கா. அந்த அன்பின் வெளிப்பாட்டை கோபத்தின் மூலமாக காட்டுகிறாள். அதான் விஷயம். அதை கொஞ்சம் ரசித்து பார்த்தோம்னா தெரியும். எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். ஏன்னா எந்த வீட்லேயும் மனைவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு இல்லை மனைவியை எதிர்த்துக்கொண்டு மனைவியை ஜெயித்து விட வேண்டும்னு ஒருத்தன் வாழ்கிறான்னு வச்சுங்க, அவன் வாழ்க்கையில் தோல்வி அடைவான். மனைவியிடம் தோற்றுப்பார், நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதை கொஞ்சம் விளாவரியாக சொல்லியிருக்காரு பாண்டியராஜ், அவ்வளோதான். ஆனால் நித்யா மேனன் அடேங்கப்பா, இன்னொரு விருது, தேசிய விருது அவருக்கு காத்திருக்கிறது. என்னமா நடிக்குது அந்த பொண்ணு. முதல்ல குண்டா இருந்துச்சு, இப்போ நல்லா ஒல்லியாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அந்த கோவப்படுறது, கண்களில் அந்த வெறுப்பை காட்டுறது, அன்பை காட்டுறது, அன்பும் மிகுதி, கோபமும் அதிகம். தேங்கப்பா, நித்யா மேனனா இந்த வேற ஒரு ஆளை நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. தீபா சங்கர் வழக்கமாக அழுமூஞ்சி ஓ ராமன் அழுதுட்டு வருவா அம்மா காரியா. இந்த படத்தில் மருமகள் மீது கோபத்தை காட்டுகிற ஒரு அகங்காரம் பிடித்த மாமியாராக காட்சி தருகிறார் தீபா சங்கர். கிட்டத்தட்ட படத்தில் முழுவில்லி தீபா சங்கர் தான். ஐயோ பாவம் சரவணன், அப்பா மகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, மகளுக்கு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, பொண்டாட்டி போட்ட நிற்கிறதான்னு பாவம் அந்த ஆள் அப்படி மிரள்றாரு சரவணன். நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல தந்தைக்குரிய மனப்பக்குவத்தை பெற்று நம்ம காட்டுறாரு. ஏன்னா நானும் அதை கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கேன். அதனால் என்னையும் சில இடங்களில் சரவணன் என்னையே அடையாளம் காட்டியிருக்கிறார் சரவணன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதேமாரி யோகி பாபு 2 கட்டம் வந்துட்டு போகிறாரு, சிரிக்க வைக்க முயல்றாரு. ஆனால் அவன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை சிரிக்க வைக்கிறாரு, அவ்வளோதான் விஷயம். இந்த படத்தில் மைனானந்தினி தளபலான்னு பேசுகிறாரு. இது யார் அதை கவனிக்க சொல்லுங்கள்? அவருடைய கணவராக ஒருவரும் அப்படித்தான் சித்தப்பான்னு சொல்கிறாரு. ஏண்டா சித்தப்பாலாம் இல்லைடா, தெரிஞ்சவன்டா, பக்கத்து வீட்டுக்காரங்கிறக்காக வந்தேன், எப்படாச்சும் ஒரு போடுவீங்க, இன்னும் அடி வாங்கிக்கிட்டே ஒரு புலம்புற கட்டம் பிரமாதம். ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறாரு. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இப்போ நம்ம இருக்கணுமாங்கிற எண்ணமும் சில இடங்களில் ஏற்படுது, என்னமோ உண்மைதான். எல்லா கேரக்டருமே சென்றாயன் இந்த சவர தொழிலாளியாக வர்றாரு, பாவம் அழுதுறாரு அந்த ஆளு. அவரு வேற திடீர்னு சங்கத்தை கூப்பிட்டு வந்துடுறாரு. சங்கத்தை கூப்பிட்டு வந்தால் சங்கத்திலேருந்து துட்டு வாங்கிட்டு போயிடறானுங்க. இது இந்த சமீபத்தில் நடைபெறுகிற தொழிற்சங்கத்தில் சண்டை, தொழிற்சங்க தலைவர்கள் சண்டை சமாதானம் பேசுகிறா சொல்லி சண்டை வாங்கிடுறாங்க, காசை வாங்கிடுறாங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு பாண்டியராஜ். ஒருவேளை அனுபவத்தின் வெளிப்பாடா என்பது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பழைய படங்களிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் லைன் அதே லைன் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. எம் சுகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அந்த எத்தனை முறை அந்த கருப்பு கோயில் காமிச்சாலும் போர் அடிக்கவே இல்லை. அந்த மிரட்டலான அந்த கருப்பு உருவம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை வந்து அதிர வைக்குது. சுகுமாரின் ஒளிப்பதிவு அட்டகாசம்.
இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறாரு. ஒரு பாட்டு நல்லா இருக்குது. இன்னும் சந்தோஷ் நாராயணன் 8வது வகுப்புலே இருக்கார். எப்போ இசையில் பட்டம் பெறுவார்னு நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும். அவருடைய மகளை பாட வைத்திருக்கிறாரா என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் தன்னுடைய வழக்கமான கிராமத்து மெட்டுகளிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து பழைய பஞ்சாங்க கிராம பாடல்களில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இசையமைப்பும் சந்தோஷ் நாராயணனுக்கு பாராட்டை குவிக்கிறது. பாண்டியராஜ் மீண்டும் தன்னை ஒரு குடும்பப்பட இயக்குனர். அதாவது எப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் சேகர், அதுக்கப்புறம் விசு, அந்த வரிசையில் இப்போ பாண்டியராஜும் இடம் பெறுறாரு. பாண்டியராஜ் படமா ஒரு ஆபாசமாக இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப படமாக இருக்குங்கிறத காட்டியிருக்காரு பாண்டியராஜ். எத்தனை குடும்ப படங்கள் இன்னும் அவரிடந்து வெளிவர இருக்கிறதோ என்பது தெரியவில்லை. அத்தனையும் இதே மாதிரி புது மாதிரியான காட்சிகளை அமைப்பார் பாண்டியராஜ் என்பது உறுதி. சத்யஜோதி பிக்சர்ஸ் தயாரிப்பு இது. வழக்கமாக அவங்க கமர்ஷியல் படங்களை தான் தயாரிப்பாங்க. இந்த படத்தில் முற்றிலும் வித்தியாசமாக ஒரு குடும்ப படத்தை தயாரித்திருக்கிறார்கள். குடும்பமாக, அதாவது எத்தனை உறவுகள் இருக்கிறதோ, அப்பா, அம்மா, மகன், மகா, நாத்தனார், கொழுந்தனார், சித்தப்பா, பெரியப்பா, மாமான்னு அத்தனை பேரும் குடும்பமாக படையெடுத்து பார்க்க வேண்டிய படம் தலைவன் தலைவி. அருமையான தலைப்பு. தலைவன் என்ற ஒரு படத்திலே புரட்சியாளர் எம்ஜிஆர் நடித்தார். அதற்கு பிறகு தலைவி என்ற படத்திலே ஜெயலலிதா நடித்தார். தலைவன் தலைவி 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வழங்க நல்ல அருமையான தலைப்பு. எனவே குடும்பத்தோடு தியேட்டருக்கு சென்று சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய படம் தலைவன் தலைவி. பைல்வான் பார்வையில் தலைவன் தலைவி படத்துக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.